ஆளுநரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியவர்களில் 300 பேர் தற்போது சேலத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கருப்பு கொடி போராட்டம் நடத்திய திமுக மாணவர் அணி, திராவிடர் மாணவர் கழகத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருமலை, விவரங்கள். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் உண்மையில் ஊழல் புகார் மற்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு புகார் அளித்த நிலையில் அதன் பேரில் கைது செய்யப்பட்டு ஜாமீன் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்று சேலம் வருகை தரக்கூடிய தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு கருப்பு கொடி காட்டும் விதமாக தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அறிவித்திருந்தனர். இதன்படி இன்று சேலம் வருகை தர ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்று காலை முதலே சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் எதிரே நூற்றுக்கணக்கான மாணவர் அமைப்பினர் ஒன்று திரண்டனர். தற்போது ஆளுநர் அவர்கள் வருகையை ஒட்டி கருப்பு கொடி ஏந்துவதற்காக ஆர்ப்பாட்டம் துவங்கிய நிலையில் ஆளுநர் வருவதற்கு முன்பாகவே இங்கு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அனைவரையும் போலீசார் கைது செய்து வருகின்றனர். தற்போது ஆளுநர் அவர்கள் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வரக்கூடிய சூழ்நிலையில் அதாவது பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு 300க்கும் மேற்பட்ட பல்வேறு மாணவர் அமைப்பினர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அதன் காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே பல்வேறு முறைகேடுகளின் காரணமாக ஜெகநாதன் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீன் விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஜெகநாதனை சந்திப்பதற்காகவும் அங்கு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களை சந்தித்து அங்க இருக்கக்கூடிய இந்த புகார் தொடர்பான சாட்சியங்களை கலைப்பதற்காகவும் வாய்ப்பு ஏற்படக்கூடிய சூழல் உள்ளதாக இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தற்போது இங்கு ஒரு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. லாவண்யா, கருப்பு கொடி போராட்டம் நடத்திய திமுக மாணவர் அணி, திராவிடர் மாணவர் கழகத்தினர் தற்போது சேலத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆளுநரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். திருமலை, தொடர்ந்து ஆளுநர் வருகைக்காக என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கு? லவண்யா, ஏற்கனவே தமிழக ஆளுநர் வருகையை ஒட்டி சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் முன்பாக 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். மேலும் இந்த ஆளுநருக்கு எதிரான போராட்டம் அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் பதற்றமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதன் காரணமாகவும் அதாவது ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். அது மட்டுமின்றி ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த அனைவரையும் முழுவதுமாக பரிசோதனைக்கு பின்னே அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் தற்போது ஆளுநர் அவர்கள் சென்னையிலிருந்து விமானம் மூலம் வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த தமிழ்நாடு மாணவர் கூட்டமைப்பு சார்பாக 300க்கும் மேற்பட்ட இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் அவர்களை கைது செய்து வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இந்த கைது கண்டித்து தற்போது இந்த பல்வேறு அமைப்பினரும் கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி திருமலை.